இன்னைக்கு நம்ம சேனல்ல 2004 ரிலீஸ் ஆன தி வில்லேஜ்ங்கிற படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், உடம்பு சரியில்லாட்டாலும் சரிதான், பேய் அடிச்சாலும் நோய் அடிச்சாலும் எது அடிச்சாலும் சரிதான், அந்த கிராமத்தை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு கண்ணு தெரியாதவ, அவனோட லவ்வர் குத்தும் குலைமா கிடக்க அவனை காப்பாத்துறதுக்காக இந்த காட்டை தாண்டி போகணும். ஏன்னா அந்த காட்டை தாண்டி போனாதான் இவனை காப்பாத்துறதுக்காக சில மருந்துகளை வாங்க முடியும். இவன் அந்த காட்டுக்குள்ள போனா ஒரு வித்தியாசமான சந்து இருக்கும், அதுகிட்ட மாட்டிக்கிடுவா. எப்படி கடைசியா இந்த படத்தோட ஹீரோயின் தன்னோட லவரை காப்பாத்தறானா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட கதையை. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 7 வயசு பையன் இறந்திருப்பான் போல. அவன் அடக்கம் பண்றதுக்காக அந்த பையலோட அப்ப கதறிக்கதை அழுதுட்டு இருப்பான். அப்படி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தூரத்துல இருக்க அந்த காட்டுல இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த ஊர் மக்கள் ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் லூசு மாதிரி சிரிக்கிறானே, இவனோட பேரு நோவா. இவன் அந்த கதைக்கு முக்கியம் தான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பெண்கள் வீட்டோட வாசல கூட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டு ஓரமாவே ஒரு சிவப்பு நேரத்துல ஒரு பூச்செடி வளர்ந்திருக்கும். அதை பார்த்ததுமே இவங்க பதறி போய் அதை புடுங்கிட்டு பக்கத்துல குழிய தோண்டி பதைச்சிடுறாங்க. ஏன்னா அந்த சிவப்பு நேரத்தை அந்த கிராம மக்கள் எல்லாம் கெட்ட சகனம் நம்புறாங்க. ஏன்னா அந்த சந்து பாக்குறதுக்கு சிவப்பு நேரத்துல வரும், அதனால அந்த மக்களுக்கு இது பிடிக்காது. அதே நேரம் நைட் ஆனா அந்த ஊரோட எல்லையில காவலுக்காக அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க காவல் கேட்கணும். ஒருவேளை அந்த சந்து வந்துருச்சுன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு காவல் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா சின்ன பசங்கள மொத்தமா கூடி நின்றுட்டு இருப்பாங்க, எதையோ கூட்டமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் இந்த ஊரை சேர்ந்த தலைவர் இருப்பான்ல, அவ என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு செத்து கிடக்கும். அதோட தோலை விரிச்சு இப்படி வித்தியாசமா கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க உள்ள வந்துறாங்க. அப்ப அந்த ஊர் தலைவன் பசங்களை பார்த்து, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் தான் இந்த பண்ணியை கொண்டிருக்கணும், அதனால தப்பி தவறி கூட நீங்க அந்த காட்டு பக்கம் போயிடாதுன்னு இப்படி இந்த பசங்களை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஊர் மக்கள் ஒன்னா கூடி இருக்கும் போது அப்ப ஒருத்த பேப்பரோட வரான அவன் அந்த படத்தோட ஹீரோ. இந்த ஊர் சபையில பேசுறாந்தா மக்கள் நேரடியா பேசாம இந்த மாதிரி ஒரு லெட்டர்ல எழுதி அவங்களோட வேண்டுகளை தெரிவிக்கணும். கடைசியா ஒரு பையன் ஒரு 7 வயசு பையன் செத்துருப்பான்ல, அவன் நோயால தான் செத்துருப்பான். இதே மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் யாரும் இனிமே நோயால சாக வேணாம், நான் இந்த காட்டை கடந்து போய் அங்க மருந்துகளை வாங்கிட்டு வரேன், என்னால அது முடியும், ஏன்னா நான் தூய்மையானவன், அவங்க என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். நாம இந்த கதைக்காக வேணா அந்த காட்டுக்குள்ள இருக்கிறத ஏதோ ஜந்து மிருகம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகத்தை ஏதோ பேசாதவங்க சொல்லுவாங்க, மொழி இல்லாதவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க புரியறதுக்காக தான் நான் அது ஜந்துன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லி பாப்பான், அந்த ஊர் மக்கள் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் போக கூடாதுன்னு இவனை வேற மட்டம் தட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த பன்னிக்குட்டி சாவடிச்சாங்களே, அதே மாதிரி ஒரு நாயை அதோட தோலை உரிச்சு கொன்னு போட்டிருப்பாங்க. இது அந்த ஊர் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா தான் ஒரு தலைமையில ஒரு கூட்டத்தை போட்டு அந்த மக்களை பார்த்து, இன்னும் 2 நாளைக்கு மக்கள் யாரும் வெளியே போக வேணாம், குறிப்பா சின்ன பசங்க அந்த மலை பக்கமா காட்டு பக்கமா போயிடாதீங்க, ரொம்பவே கவனமா இருங்க சொன்னதுமே அந்த ஊர் மக்களை கலைஞ்சு போயிறாங்க. அப்ப அந்த ஊர் தலையோட பொண்ணு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சு போச்சான். அவனை நான் ரொம்ப லவ் பண்றேன், அவனை கல்யாணம் படிக்க ஆசைப்படுறேன்னு இவளோட அப்பன்ட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த அப்பனும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக இவளு வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் படிக்க ஆசைப்படுறேன்னு இப்படி சொல்லிட்டு இருப்பா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா இவ வீட்டுல கதறி அழுதுட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ நோ சொல்லிருப்பான் போல. இதை நினைச்சு இவ கதறி அழுதுட்டு இருக்க, அப்ப பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே, இவளோட சிஸ்டர் தான். இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கு தான் அந்த கண்ணு தெரியாது. இவளோட பேரு லில்லி வாக்கர். தன்னோட தங்கச்சி லவ் ஃபெயிலியர் ஆயிட்டான்னு இப்படி கதறி அழுதுட்டு இருக்க, இவ ஆறுதலா 2 பாட்டு பாடிட்டு இருப்பா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு பார்த்தா இந்த ஊரை சேர்ந்த ஒரு 4-5 இளவட்ட பசங்க அந்த காட்டோட பார்டர் பக்கம் வந்து அந்த இடத்துல ஒரு மரம் வெட்டி இருக்கும். அந்த மரத்து மேல நின்று பயப்படாம நிக்கணும். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருப்பான். அந்த பயலோட முகத்தை பார்த்தா பயத்துல பீதி பீரோமல. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி அந்த காட்டுல இருந்து இந்த மரத்தை எல்லாம் உடைச்ச ஒரு சத்தம் கேட்குமே, அதோட சலசலப்பு கேட்குமே. இவங்க அத்தனை பேர் பயந்துகிட்டு ஒரே வட்டமா ஓடி போய் நேர ஊருக்குள்ள வந்துறாங்க. அதுக்கப்புறம் மண்ண காலையில பார்த்தா அந்த நோவாங்கிற பையன் அங்க இருக்க பசங்களை ஒரு குச்சியை வச்சு அடிச்சிட்டு இருப்பான். இப்படி இவன் அடிச்சிட்டு இருக்கும் போது அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோனை வந்துடும். இந்த பையல தரத்துன்னு இழுத்துட்டு போய், இந்த பார் நோவா, உன்னை நான் எத்தனை சொல்லியிருக்கேன் பசங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்து கூடாது, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னை ரூம்ல போட்டு அடைச்சிருவேன்னு இவனை மிரட்டிட்டு இருப்பா. இப்ப என்ன உனக்கு யார் கூட விளையாடும், நாம 2 விளையாடும் சொல்லி இவ குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிரா. இவ ஓடுறத பார்த்ததுமே என்னடா கண்ணு தெரியாத பொண்ணு இப்படி ஓடுறான்னு உங்களுக்குள்ள தோணும். இவ சின்ன வயசுல இருந்து இந்த இடத்துல வளர்ந்தவ, அதனால இந்த இடம் ஃபுல்லா இவளுக்கு அத்துப்படி. அப்படி வேகமா ஓடுனவ அங்க ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை கிட்ட வந்துறா. அப்ப அந்த பாறை கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பான். அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது நம்ம ஹீரோ தானு இவளை கண்டுபிடிச்சிரா. என்ன லூசி எவ்வளவு நேரம் அங்க இருக்கான்னு கேக்குமே. இதை கேட்டு இவனுக்கு சாக்காயிரும். உன்னால பார்க்க முடியாது எப்படின்னு கேட்டா, என்னால பார்க்க முடியாது, ஆனா பார்வை லேசா இருக்கும், ஒவ்வொருத்தரோட நேரத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், அப்படித்தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த நோவாங்கிற பையவர அந்த இடத்த விட்டு போயிடான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து, எதுக்காக என்னோட தங்கச்சி வேணா சொன்னா, அவ அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. ஏதோ அவகிட்ட அதை எதை சொல்லி அவன் மனசை மாத்தி வச்சிருக்கேன். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த நோவா பையவர திரும்ப வந்துடுறான். அப்ப அவனோட பாக்கெட்ல இருந்து இந்த சிவப்பு கலர் செரி மாதிரி ஒரு பழம் இருக்குமே, அதை வேற கையில எடுத்து நம்ம ஹீரோட கையில வைக்கமே. அவளுக்கு தான் அந்த ரெட் கலர் பளிச்சுன்னு தெரியுமே. அந்த கலரை பார்த்ததுமே இவ்வளவு பைத்துல கைக்குள்ள போட்டு மூடிடுறா. அப்ப அவனை பார்த்து எங்கடா எடுத்தேன்னு கேட்டா, இவன் அந்த காட்டுக்குள்ள தான் எடுத்து வந்திருப்பான். இதை வேற நம்ம ஹீரோ பாத்துறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் தலைவர்களை பார்த்து, அந்த நோவாங்கிற பையன் தான் அந்த காட்டுக்குள்ள போய் பழத்தெல்லாம் பறிச்சு வந்திருப்பான்ல, தடை செய்யப்பட்ட அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருப்பான்.
அப்படி இருந்துமே அந்த பையல ஒண்ணு செய்யல. அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான், அப்பாவியான யாருமே அவங்க தாக்க மாட்டாங்க, கண்டிப்பா என்னை தாக்க மாட்டாங்க, எனக்கு அந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, நம்ம இந்த ஊருக்கு தேவையான மருந்துகளை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அந்த ஊர் தலைவர்லாம் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப இவரோட அம்மா வந்ததுமே எதுக்காக இந்த மாதிரி அழுகுற, உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா அந்த காட்டு பக்கம் நிறைய பிரச்சனை இருக்கு, இப்படித்தான் உன்னோட அப்பா எங்களோட பேச்ச கேட்காம அவர் அந்த காட்டுக்குள்ள போனாரு, அப்படி போனதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் நதியோரமா பிணமா தான் வந்தாரு, அதனால தான் உன்னை வேணாம் சொல்றேன், எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம்னு இவ இப்படி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவனு ரொம்ப அப்செட் ஆயிரான். ஏன்னா தன்னோட அப்பா எப்படி இறந்து போன விஷயம் இவனுக்கு தெரியாது. இப்ப அந்த உண்மையில தெரிஞ்சதுமே இவ ரொம்ப அப்செட் ஆக மறுநாள் காலையில பார்த்தா ஒரு எல்லோ கலர்ல கோட்டை போட்டுக்கிட்டு அந்த ஊரோட பார்டர் பக்கம் வந்துடுறான். அந்த பக்கம் தான் காடு இருக்குமே. அப்ப அந்த காட்டை பார்த்துட்டு இருப்பான். அந்த காட்டை சுத்தி அந்த பார்டர்ல நிறைய மரங்களை வேற ஊண்டி வச்சிருப்பாங்க. அந்த எல்லா மரத்துக்குமே இவன் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த மஞ்சள் கலர் அந்த சந்துக்கு பிடிக்காதான், அதனால இப்படி அடிச்சு வந்துட்டு இருக்க. அப்ப அந்த காட்டை பார்த்ததுமே என்னதான் இவங்க சொல்றாங்க, நாம உள்ளதான் போய் பாப்பேன்னு இவன் அந்த காட்டுக்குள்ள போயிடறான். அப்படி அந்த காட்டுக்குள்ள போனதுமே அந்த சிவப்பு கலர் செடி இருக்கும்ல, அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு இந்த பக்கமா ஒரு கிரேச்சர் வேற போயிட்டு இருக்கும். அந்த சந்து வேற அந்த பக்கம் போயிட்டு இருக்கத இவனு பாத்துறான். அதை பார்த்து பயந்து போய் இவனு ஊருக்குள்ள ஓடி வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோன் வேற இயற்கையை ரசிச்சிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துறான். இவளை பாக்குறதுக்கு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோன் பேசுறது ஏதோ காதல் வசத்துல பேசுற மாதிரி இருக்கும். இவள் அந்த காதல் மயக்கத்துல அப்படியே வீட்டுக்குள்ள போயிரா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த ஊரோட பார்டர்ல காவலுக்கு வேற ஆள வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல காவலுக்கு இருக்கிறது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அப்ப இவனு தனிமையில இருக்கும்போது அப்ப கீழ இருந்து யார கதவை தட்டமே நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான்னு இவன் அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த ஜந்து தான் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும். இத பார்த்ததுமே என்ன செய்றான், அந்த இடத்துல ஒரு பெரிய பெல் இருக்கும். அந்த பெல்ல டிங்கி டிங்கி அடிக்குமே. இந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த ஊர் மக்கள் திருச்சி ஓட ஆரம்பிச்சாங்க. பயத்துல வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் என்ன செய்றான், அங்க ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டு இவன் ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். அப்பதான் பார்த்தா அந்த கொடூரமான அந்த சந்து வேற அந்த இடத்துல கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும். இவன் ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்க. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ வீட்டு வாசல் கண்டு வெளியே வேற கை நீட்டிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கா காத்துட்டு இருப்பா. அப்ப இவரோட தங்கச்சி அந்த ஃபேமிலில இருப்பாங்களா, அவங்கள பயத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க, உள்ள வாடி கத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல கேட்காம இவன் நின்னுட்டு இருப்பா. அப்ப அந்த சந்து வேற இவள் நோக்கி வந்துட்டு இருக்கும். அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வேற உள்ள வந்துறான். இவளோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல ஒரு பாதலர் இருக்கும். அந்த பாதலருக்குள்ள எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா பயத்துல வேற நம்ம ஹீரோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சந்து போயிட அடுத்த நாள் நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி இருப்பால, நம்ம ஹீரோ வேணா சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு மாப்பிளைய பார்த்து அவளுக்கு வேற கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த கல்யாணத்துல அந்த ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து எல்லாருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் இவங்க வெளியே வந்து பார்த்தா இவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி அது என்ன மிருகன்னு தெரியல, பூனையா நாயா நரியான்னு கூட தெரியல, அதோட தோலை உரிச்சு அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அங்க நிறைய மிருகம் செத்து கிடக்கும். இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப பதறி போறாங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊரோட தலைவர் இருப்பானே அவனு நம்ம ஹீரோட அம்மாவும் இந்த கிராமத்தோட ஒதுக்கப்புறமா தனியா ஒரு வீடு இருக்கும். அப்ப அந்த வீட்டோட கதவை வேற திறந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன இருந்தது இல்ல, இது திறந்து கிடக்கிறத பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சாக்காயிராங்க. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து என்னோட கல்யாணத்துக்கு ஒன்னா சேர்ந்து ஆட முடியுமான்னு கேட்டா இவ அதை பத்தி சொல்லாம இந்த கிராமத்தை பத்தியே பேசிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரானா, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இவ அந்த இடத்துல கேப்பா. இந்த டியூப்லைட்டுக்கு அதெல்லாம் புரியாது. அப்ப இவனு உடனே இந்த பாரு, இந்த கிராமத்தை பத்தி பேசுறலாம் விடு, நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன், என் கூட ஒன்னா ஆட முடியுமான்னு கேட்டேன், அதுக்கு ஆமா இல்லன்னு சொல்லு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்கும். இவனுக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமா முத்தம் கொடுக்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த ஊர்ல மொத்தமா பொதுக்கூட்டம் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு லேடி நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உங்களோட மகனுக்கும் தலைவரோட பொண்ணுக்கு கல்யாணமா கேட்டா இவ ஆமான்னு சொன்னதும் அதை கேட்ட ஊர் மக்களுக்கு ஒரே சந்தோஷம் தான், கொண்டாட்டம் தான். ஏன்னா இப்பதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சு, அடுத்து ஒரு கல்யாணம் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது அப்ப கதவை தட்டுற சதம் திறந்து பார்த்தா அந்த நோவா பை தான். ஆனா அவரோட முகத்தை பார்த்தா இது அழுத மாதிரி இருக்கும். இவன் என்ன ஏதுன்னு கேட்காம இவன் இந்த பக்கமா திரும்பி வர அப்ப திரும்பி பார்த்தா இவன் பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். இவன் வேற அழுதுட்டு இருப்பான். என்னடா அந்த பை அழுதுட்டு இருக்கான் பார்த்தா ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோட வயித்திலே குத்தி இருப்பான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ சத்தம் போடாம அப்படியே அந்த இடத்துல பொத்துன்னு விழ என்னடா இந்த பை எப்படி பண்ணிட்டான்னு உங்க எல்லாருக்குமே தோணும். நம்ம ஹீரோனை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான், எங்க நம்ம கிடைக்காம போயிருமோன்னு அந்த கோவத்துல நம்ம ஹீரோ கத்தி வச்சு குத்தி இருப்பான். சரி ஒரு தடவை குத்தினா பரவாயில்ல, மறுபடியும் வந்து என்ன செய்யறான், அவனோட நெஞ்சில வதக்குன்னு குத்திட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பார்த்தா நோபா அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான். அவனோட கையில போல ரத்தமா இருக்கும்ல, இதை அவனோட அப்பா அம்மா பார்த்ததுமே அவங்களும் ரொம்ப பதறி போயிறாங்க. அப்ப அந்த பை யாரை எதே பண்ணிட்டா பயத்துல அவனை பிடிச்சி வேற வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டாங்க. அப்ப அந்த மேட்ரு புல்லா இந்த ஊர் தலைவர் தான் தெரிய வர அதே மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த மேட்ரு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோன் அழுதுகிட்டே அடிச்சு பிடிச்சி நேர நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துறா. அப்ப வந்து பார்த்தா இவ வேற மூச்சு பேச்சு இல்லாம கிடப்பான். இவனை தூக்கி வேற அழுதுகிட்டு இருப்பா. இவ கதறிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து இவளோட அப்பனும் அந்த ஊர் மக்கள் உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனை வேற இழுத்துட்டு போயிடுறாங்க. அவளை அழுதுகிட்டே நேர அந்த நோவோட வீட்டுக்கு வந்துறா. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த நோவோட கண்ணத்திலே போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருப்பா. ஏன்டா அப்படி பண்ணா, எதுக்கு அப்படி பண்ணான்னு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த நோவோட அப்பங்கிறன் தான் நம்ம புள்ளைய போட்டு அடிக்கிறான்னு நம்ம ஹீரோனை வெளியே இழுத்துட்டு போய் திரும்ப அந்த கதவை போட்டிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வேற குத்தும் கொலைமா கிடப்பான். அவனை காப்பாத்த முடியாம எல்லாரும் தண்ணீரிட்டு இருப்பாங்க. இப்ப இவனை காப்பாத்துறாந்தா கண்டிப்பா மருந்து வேணும். ஆனா அந்த மருந்துக்கு எங்க போக முடியும், இந்த கிராமத்தை விட்டு தான் போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்க. அப்ப இதை பார்த்த அப்பக்காரன் தான் அவளை தனியா கூட்டிட்டு போய் இந்த காட்டுக்கு அந்த பக்கமா ஒரு வழி இருக்கு,
அந்த வழியா போனா கண்டிப்பா உனக்கு மருந்து கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அவனை காட்டணும்னு சொல்லி இவன் நேரம் எங்க கூட்டு போவானா, இந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு தனியா ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போக அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக அந்த பயணத்துக்காக இவ்வளவு ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பா அந்த மருந்தோட வருவேன், உன்னை காப்பாத்துவேன் சொல்லி இவன் அந்த காட்டுக்காக போயிட்டு இருப்பா. அப்ப அந்த காட்டோட பயணத்துக்காக கூடவே 2 பேர் வந்திருப்பாங்க. ஒன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இன்னொருத்த அந்த கிராமத்தை சேர்ந்தவன். அப்ப இவங்க 3 பேருமே அந்த காட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ கையில வர ஒரு பை நிறைய கல்லு வச்சிருப்பா. இது மந்திர பை, இது இருந்தா அந்த சந்துக்குள்ள நம்ம பக்கத்துல வராதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே உள்ள வந்துறாங்க. அப்படி கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட ஒண்ணா வந்திருப்பான்ல, அந்த பை என்ன நினைச்சந்திரல திடீர்னு வர்ற வழியில நின்றான். இவனுக்கு வேற ரொம்ப பயமா இருக்கான். நான் அந்த காட்டுக்குள்ள வர மாட்டேன், அதுக்கு வந்தா என்ன கொன்றுன்னு இவ வேற இப்படி பணாத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அந்த பையில பார்த்து நம்ம கிட்டதான் மந்திர கல் இருக்குல்லடா, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது வாடாஞ்சனா இவன் பயந்துகிட்டு ஓடி போயிறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வேற வந்துருது. அதனால அந்த இடத்துல ஒரு டென்ட போட்டு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பானே, அவனோட முகத்துல பார்த்தா பயம் தெரியும். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து, இந்த பாரு உனக்கு அது கண்ணு தெரியாது, அதனால ஒண்ணு பண்ண மாட்டாங்க, பதிலா என்ன பிடிச்சு கொன்றுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என் உயிர் தான் முக்கியம்னு இவனு ஓடி போயிறான். இவன் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் இவ கையில ஒரு மந்திர பை வச்சிருப்பாளே, அந்த பைய போட்டா அதுல இருந்து கல்லு வர பொத்து பொத்துனவளோ. அப்பதான் ஒரு பிளாஸ்பாக்கு. அப்ப அந்த அப்பாக்காரன் அந்த வீட்டுக்குள்ள இதே காட்டஞ்சலி கூட்டு போயிருப்பான்ல. அப்ப நம்ம ஹீரோன் உள்ள வந்ததுமே அவளும் பக்கத்துல போய் அது என்ன இது தொட்டு பார்த்தா அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் உடைக்கிறாங்க. இந்த கிராமத்தையே பயத்துக்குள்ள வச்சிருந்த அந்த கொடூர சந்து தான் அதோட நகத்தை வேற தொட்டதும் இவ ரொம்ப பயந்து போயிரா. அப்ப இவளு பயத்துல பதறிட்டு இருக்க இவளோட அப்பங்காரன் தான் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சு, பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு சந்து கிடையாது, இது எல்லாமே எங்களோட ஏற்பாடு தான் சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் பார்த்தா அது வெறும் பொம்மை தான், அது ஏதோ பாக்குறதுக்கு பன்னியோட முகம் மாதிரி இருக்கும். இத பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்த அப்பங்கற, இந்த காடு இருக்கு, இந்த காட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற உலகம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா, கொலை கொள்ள கற்பழிப்புன்னு இப்படி மோசமான ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள யார் போயிடக்கூடாதுன்னா, அந்த காட்டை தாண்டி யாரும் போயிடக்கூடாதுன்னா நாங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள்லாம் இன்ன வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க மனசுல உள்ள பயம் தான். அந்த பயம் மட்டும் போயிட்டா இங்க இருந்து எல்லாரும் போயிருவாங்க, ஒரு காலமும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நீ நம்ம பாத்துக்கணும்னு இவன் கதறி அழுதுட்டு இருப்பான். இப்ப இந்த பிளாஸ்பாக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிராமத்தை சேர்ந்த சில பெரிய மனுஷங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த உண்மை தெரியுமல. அப்ப நம்ம ஹீரோன் அப்பா பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உங்ககிட்ட சொல்லலாம், அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஊருக்கே தெரிஞ்சா அவ்வளவுதான், நாம கட்டி வச்ச அத்தனை போயிருமேன்னு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அப்பங்காரன் தான், என்னோட மகட்ட அத்தனையும் சொல்லல, எல்லா உண்மையும் சொல்லல, சிலது மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எப்படி இருந்தாலுமே நாளைக்கு நமக்கு அப்புறம் அவதான் அந்த கிராமத்தை பாத்துக்கணும், அப்ப உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும், அதுக்கு இப்பவே தெரிஞ்சுட்டு போட்டுன்னு இவனு சொல்லி மலிப்பிட்டு இருப்பான். அப்ப அதே காட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. அப்படி வர்ற வழியிலே ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். இவன் அந்த பள்ளத்துக்குள்ள தெரியாதனமா விழுந்துடுறா. அப்படி விழுந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டா பார்த்தா இல்ல, அந்த பள்ளத்தோட முனையிலேயே சில மரத்தோட வேர்கள் வந்திருக்கும்ல, அந்த வேரை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவளு மேல வந்துடுறா. அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல உடைஞ்சு போன ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இவ திரும்ப வந்துட்டு இருப்பா. அப்படி காட்டு வழியா வந்துட்டு இருக்க. அப்ப அதே இடத்துல சில சலப்புகள் கேட்கும். ஏதோ யார வந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குமே. இவளு பயத்துல பதறிக்கிட்டு அந்த இடத்துல ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. பின்னாடி அது வேற துரத்திட்டு வரும். அப்படி ஓடி போனவ ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருப்பா. அப்ப இவ பக்கத்திலேயே அந்த கொடூர சந்து வேற வந்திருக்கும். அந்த சந்துவை பார்த்ததுமே இவளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, நாம அப்பா சொன்னதெல்லாம் பொய்யா உண்மையா, அப்ப இங்க வந்திருக்கிறது என்னன்னு இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அந்த குழப்பத்தோட ஓடிட்டு இருக்க. இவளை பிடிக்கிறதுக்காக அது வேற பக்கத்துல வர இவ அந்த இடத்துல தப்பிச்சு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பா. அப்படி ஓடி வர வழியில இவ ஒரு பள்ளத்துக்கிட்ட விழுந்திருப்பாளே, அந்த பள்ளத்துக்கிட்ட ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை தொட்டதுமே இவளுக்கு ஒரு சிந்தனை. அப்ப அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து இவளோட 2 கையை விரிச்சு நின்றுட்டு இருப்பா. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த கொடூர சந்து வேற இவளை பிடிக்கிறதுக்காக ஓடி வர இது பக்கத்துல வரமே இவனு விளைகிறா. அந்த சந்து அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துரும். அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா இந்த நோவோட அப்பா அம்மா அவங்க வீட்டோட கதவை திறந்து பார்த்தா உள்ள வேற நோவா இருக்க மாட்டான். அந்த வீட்டோட ஜன்னலை உடைச்சு அவனு வெளியே வந்திருப்பான். இதை காட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பள்ளத்துக்குள்ள யார் விழுந்திருப்பானா இந்த நோவா பைய தான். அந்த சந்துவோட ட்ரெஸ் போட்டு இவன் தான் வந்திருப்பான். ஏன்னா நமக்கு கிடைக்காதவ இவளு உயிரோட இருக்கக்கூடாதுன்னு இவளை கொல்றதுக்காக தான் வந்திருப்பான். அப்ப எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். இவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்னா, நம்ம ஹீரோட தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல, அன்னைக்கு நைட் ஒரு வீடு தனியா இருந்திருக்கும். அந்த வீட்டோட கதவு திறந்திருக்கும்ல, அந்த கதவை திறந்து பார்த்தது வேற யாரும் இல்ல, இந்த நோவா பைய தான். அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த நோவா பைய செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த காட்டு வழியா நடக்க ஆரம்பிச்சிரா. அப்படி வர்ற வழியிலேயே இவளுக்கு ஒரு தனி பாதை தெரியும். அந்த பாதையை இவளோட கம்போச்சே கண்டுபிடிச்சிரா. அப்ப தொட்டு பார்த்ததுமே இவளுக்கு தெரிஞ்சு போயிரும். ஏன்னா இந்த பாதையை தான் நம்ம ஹீரோட அப்பா சொல்லிருப்பான். இவளை அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாதை பின்னாடியே போயிட்டு இருப்பா. அப்படி அந்த பாதை வழியா வரும்போது எதுக்கு ஒரு பெரிய தடுப்பு இருக்கும், ஏதோ செவர் மாதிரி இருக்கும், ஃபுல்லா செடியால மூடி இருக்குமா. இவ அதை தொட்டு பார்த்துட்டு அது மேல ஏறி இந்த பக்கமா வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் வெளியே பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ரோடு போயிட்டு இருக்கும். அந்த ரோட்டு வழியா ஒரு போலீஸ்கார வந்துடுறா. அப்ப அந்த போலீஸ்கார வந்ததுமே நம்ம ஹீரோனை பார்த்து, ஏய் யாரு நீ, எங்க இருந்து வர அப்படின்னு கேட்குமே. இவளும் பதறிக்கிட்டு, நான் அந்த காட்டுக்கு அந்த பக்கமா ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல இருந்தா வரேன், எனக்கு ரொம்ப அவசரம், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு முடியல, இந்த மருந்து வேணும்னு இவ கையில ஒரு பேப்பர் வச்சிருப்பா. அந்த பேப்பர் வாங்கிட்டு கொடுக்குமே. அவனு என்ன எதுவும் பாத்துட்டு இருப்பான். அப்ப அதுக்கு உதவியா இந்த வாட்சை வச்சுக்கன்னு கொடுக்குமே. இவன் இந்த வாட்சை பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவளை கூட்டிக்கிட்டு நேர ஸ்டேஷனுக்கு வந்துறான். அப்ப அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்து பார்த்தா இவனுக்கு மேல ஒரு கெட்டு இருப்பான்ல, அவங்கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு பக்கத்துல இந்த மெடிக்கல் மருந்துல வச்சிருப்பாங்க போல. அந்த மருந்து இவனுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போட்டுட்டு இருப்பான். அப்படி ஆட்டையை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் கையில கொடுத்து அவள் அந்த காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிடறான். ஏன்னா அந்த போலீஸ் ரொம்ப
ரொம்ப நல்லவன் போல இவளுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கு. இதே இடத்துல வேற யாரா இருந்தா கதை வேற மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ படுத்த படுக்க இருக்க அவனை சுத்தி அவனோட அம்மாவும் அந்த ஊர் மக்களும் இருப்பாங்க. அப்ப இவ வருவாளா வரமாட்டாளா அப்படிங்கிற சந்தேகத்துல இருக்க அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் இந்த மருந்தோட வரமே அங்க இருக்க அத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து உனக்காக நான் மருந்தை கொண்டு வந்துட்டேன், கண்டிப்பா நீ பிழைச்சுக்குன்னு சொல்ல அப்ப மறுபடியும் இன்னொரு பிளாஷ்பேக் நம்ம ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஒரு கருப்பு பெட்டியை திறந்து பார்த்தா அதுல உள்ள ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல பார்த்தா இந்த கிராமத்துல இருப்பாங்களே தலைவர்கள் அவங்க எல்லாம் அதுக்குள்ள இருப்பாங்க. அப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சிட்டில வாழ்ந்திருப்பாங்க. எதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா இருக்கால அவளோட தங்கச்சிய சில குறுப்பு சேர்ந்து அவளை ரேப் பண்ணி கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல அவனோட தம்பிய ஒரு குடிகார பைய கொண்டிருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிட்டி வாழ்க்கையே வேணான்னு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள வந்து இவங்களுக்குன்னு ஒரு கிராமத்தை உருவாக்கி இருப்பாங்க. இப்படி காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. எப்படியே கஷ்டப்பட்டு கண் தெரியாட்டாலும் தன்னோட லவ்வருக்காக இவ காடு கடந்து மருந்துகளை வாங்கிட்டு வந்திருப்பா. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.